மினிஸ்டர் ஃபார் இண்டஸ்ட்ரி, இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரொமோஷன் அண்ட் காமர்ஸ் கீர்த்தனா அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறதா இல்லை இன்ஸ்பெக்ஷன் சொல்கிறதா இல்லை ஒரு விளம்பரம் சொல்கிறதான்னு தெரில, அது பண்ணாங்க. டாய்லெட் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அது எல்லாமே செக் பண்ணாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட கேள்வி கேட்டாங்க, பசங்க கிட்ட கேள்வி கேட்டாங்க. உங்களோட உண்மையான நோக்கம் வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி ரூல் பண்ண டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஒன்றுமே பண்ணலை, சும்மா விளம்பரம் தான் பண்ணாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் அந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணலை அப்படின்ற ஒரு நரேட்டிவ் தான் அவங்க செட் பண்ணுறதுல ரொம்ப முயற்சியாக இருந்தாங்க அந்த வீடியோவில் பார்க்கும்போது. ஸோ இந்த மினிஸ்டர் சொல்கிற மாதிரி டிஎம்கே கவர்மெண்ட் வந்து சரியாகவே பண்ணலை அப்படின்ட்டு ஒரு உண்மையாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து அப்கிரேட் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அவங்க கொண்டு வந்த திட்டங்களை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டர்லாம் ஒர்க் ஆகலன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸை வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ராப்பராக அப்கிரேட் பண்ணணும். அது அந்த கம்ப்யூட்டர் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதான்ட்டு உங்களுக்கு எல்லா தகவலும் அப்பப்போ கரெக்டாக தெரிய வரணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? அதை விட்டுட்டு இந்த பாலிடிக்ஸ் வந்து கொஞ்சம் ஓவராக எனக்கு தோணுச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவைசேஷன் வந்து நீங்கள் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்னமோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம்ஸி, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். டிஎம்கே மேலே அவ்வளோதான். ஓகே, டிஎம்கே அந்த நரேட்டிவ்லேயே இருக்கீங்க. அதை தவிர்த்து நீங்கள் இந்த ஆட்சியில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, புதுசாக என்ன பண்ண போகிறீங்க? அட்லீஸ்ட் நீங்கள் போன ஆட்சியில் ஏதாச்சும் ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்திருப்பாங்களா, அதை நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை முழுமையாக செயல்படுத்துவீங்களான்றது அந்த மாதிரி எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது. உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நிறைய பேர், அவங்களாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு தெரில.